கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி தவ அமுதம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும். வெள்ளி விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இப்பள்ளியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தவ அமுதம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியானது எங்கள் திருமுட்டம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள ஏழை விவசாய பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கு ஒரு நல்ல கல்வியோடு கூடிய அன்பு ஒழுக்கம் அனைத்தையும் சேர்ந்து போதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு 25 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பெற்று இன்று ஒரு மிகச்சிறந்த நிலையை அடைந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு இறைவனுடைய அருளும் எங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த பள்ளியினுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ கண்மணிகள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் ஏட்டுக்கல்வி மட்டும் அல்லாது மாணவர்கள் உலகில் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக, வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு அவர்களை உருவாக்க வேண்டும், வெற்றியாளர்களாக வர வேண்டும், அவர்கள் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் வளர வேண்டும், இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு முத்தாய்ப்பாக ஆசிரியர், மாணவர், பெற்றோர் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கோணத்திலே எந்த இடத்திலும் இடைவெளி இல்லாது அந்த முக்கோணம் சிறப்பாக செயல்படுமேயானால் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும். அதற்கான முழு முயற்சியையும் எங்களுடைய கல்வி நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அது மாணவர்கள், பெற்றோர்கள் என்று வேண்டுமானாலும் எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்களை சந்தித்து தங்களுடைய குழந்தைகளுடைய குறைநிறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் எங்களுடைய முதல்வர் எந்த பெற்றோர் எந்த குறைகளை கூறினாலும் அதை உடனடியாக ஆசிரியர்களிடம் கலந்து அந்த மாணவன் தனிப்பட்ட முறையிலே என்ன தேவை என்று அவர்களுக்கு ஒரு கவனம் கொடுத்து ஒவ்வொரு மாணவரையும் பெற்றோர், ஆசிரியர் இவர்களை வைத்து பேசி அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தவ அமுதம் மெட்ரிக் பள்ளியின் முதல்வராக கடந்த 22 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த பள்ளியின் பெருமை என்று சொல்ல வேண்டுமென்றால் முதலில் என்னுடைய மாணவ கண்மணிகளை தான் சொல்ல வேண்டும். அவர்கள் நல்லொழுக்கத்தோடும் படிப்பில் ஆர்வத்தோடும் படிப்பதால் நாங்கள் இந்த உயரத்தை தொட்டோம் என்று சொல்லலாம். இந்த ஒரு உயரத்திற்கு நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த கடின உழைப்போடு கூடிய ஆசிரியர்களுக்கும் முழுமையாக ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். இந்த பள்ளி பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லலாம். கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்கள் பள்ளியின் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சாதாரணமாக ஒரு சிறு அளவில் ஆரம்பித்து ஒரு 300 மாணவர்களோட தொடங்கிய இந்த கல்வி நிறுவனம் இன்றைக்கி 2000 மாணவர்களோட நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அதோடு கூட கல்வி மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இல்லை. இந்த கிராமம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் முழுமையாக இதில் அவர்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கு முழு வளர்ச்சிக்கும் இது ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு அடிப்படையாக நாங்கள் எடுத்துக்கொண்டது அன்பு, அறிவு, ஒழுக்கம்.
இதில் அன்பு நீதம் மறைந்து கொண்டு வருகிறது. அதை புகட்டுவதற்கும் ஒழுக்கத்தை போதிப்பதற்கும் முதலிடம் தந்து அதன் பின்பே கல்வியை போதிக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓடி விளையாடி துள்ளித் திரியும் இம்மழலை மாணாக்கர்களுக்கு ஏற்ற வகையில் சீசா, ரிங்கேவ், ஸ்விங் ஸ்லைட், ரிங் பால், ரோலிங் டிஸ்க், மியூசிக்கல் பைப் போன்ற விளையாட்டு உபகரணங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவி மகிஷவேந்தன். என்னுடைய கல்வி பயணத்துக்கு அடித்தளமிட்ட பள்ளினா எங்களுடைய தவாமுதம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியில் நான் எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு வரேன். எந்த ஒரு பள்ளியிலையும் இல்லாத சிறப்பு எங்களோட பள்ளியில் இருக்குது. மற்ற பள்ளிகளிலெல்லாம் தாளாளர், முதல்வர் இவங்க எல்லாருமே அவங்களுடைய பள்ளி நிர்வாகத்தை மட்டுமே நோக்காக வைத்து செயல்படுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தேடி வந்து அவங்களே பேசுவாங்க. மாணவர்கள் எல்லாமே படிப்பில் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒழுக்க செயல்களிலும் அவங்களுடைய நாட்டு பற்றையும் வந்து வளர்க்கும் வகையில் அவங்க எல்லாமே நடந்துவாங்க. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படிங்கிற வரிகளுக்கு ஏற்ப எங்களுடைய அனைத்து மாணவர்களையும் நாட்டு பற்று உடையவர்களாக வளர்த்து வருகின்றாங்க. எங்களோட ஸ்கூலில் அனைத்து வகையான வந்து பசுமை நிறைந்த மரங்கள்லாம் இருக்குது. எப்பயுமே நிழல் தரும். அது மட்டும் இல்லாமல் மும்மதமும் சம்மதம் அப்படிங்கிற உயரிய கருத்தை வலியுறுத்தக்கூடிய எங்களோட பள்ளியில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலும் இருக்குது. எங்களோட பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களும் நல்ல நிலையை தான் அடைவாங்க. நான் எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு வரேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, இனிமேலும் தடையும் இருக்காது. எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் எல்லாமே திறமை வாய்ந்தவர்கள் தான். நாங்கள் எப்போ போய் எந்த ஒரு பாடத்தில் சந்தேகம்னு கேட்டால் கூட அவங்களோட வேலையை விட்டுட்டு அதற்காக அவர்களையே அர்ப்பணிப்பாங்க. அதனால் இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு நான் ரொம்பவும் பெருமை அடைகின்றேன். இக்காலச்சூழலில் சிறகுகள் மறுக்கப்பட்டு கூண்டு கிளிகளாய் மழலைகள் பொம்மைகளாய் ஆட்டுவிக்காமல் அவர்கள் எண்ணங்களுக்கு வண்ணமளித்து சிறகுகளாகி விண்மின் நோக்கிய மின்மினி பூச்சிகளாய் மகிழ்ச்சி வானில் மிளிரச் செய்கின்றது இப்பள்ளி. வண்ணத்து பூச்சிகளை வானம் உயர்த்தும் வாகை காற்றாய், கொத்து மலர்கள் சிரிக்கும் பூங்காவாய், குழந்தைகளின் எண்ணங்கள் வண்ணங்களோடு அழகிய சுற்றுப்புற சூழலோடும் அமையப்பெற்றது இப்பள்ளி. வணக்கம். என் பொண்ணு மகாலட்சுமி, MS மகாலட்சுமி. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். அவளை இந்த பள்ளியில் நாங்கள் எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜிலேருந்து இங்கே தான் சேர்த்து படிக்க வச்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு வந்துட்டுருக்கா, நல்லா தான் படிச்சுட்ருக்கா இது வரைக்கும். இந்த பள்ளியுடைய பொறுத்தவரையில் நல்ல ஒரு எங்களுக்கு பெற்றோர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஃபீஸ் வாங்குகிற காலத்தில் மிகவும் குறைந்த கட்டணத்தில் எங்களுக்கு சிறப்பாக பசங்களுக்கு பாடம் நடத்தி ஒழுக்கம் பண்பு நிறையவற்றை கற்றுக் கொடுத்து இந்த பள்ளியில் விளையாட்டு போன்ற அனைத்திலையும் முதன்மையாக வரக்கூடிய மாணவர்களாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், இப்படி தேசிய லெவலில் மாணவர்கள் அனைத்து விளையாட்டு போட்டிகளும் இங்கே வந்துட்டுருக்காங்க. என் பொண்ணு அந்தமாதிரி வருவான்னு ஆசைப்பட்டு இந்த பள்ளியில் நான் சேர்த்துருக்கேன். என் பொண்ணு இங்கே தான் படிச்சுட்ருக்கா. மிகவும் கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் என்னோட ஊரிலேயே இவ்வளோ மிகப்பெரிய ஸ்கூல் இருக்குது. நான் பெற்ற வரப்பிரசாதமாக இதை நான் கருதுகின்றேன். மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். குழலும் யாழுமாய் மழலை மொழிகள் குயில் பாடலாய் இப்பள்ளியின் வகுப்பறைகளில் எதிரொலிக்கின்றன. மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு அவர்கள்தான் உறுதுணையாக இருந்து இந்த நாட்டை வழிநடத்தப் போகிறார்கள் என்பதால் அவர்களுடைய முன்னேற்றம்தான் நோக்கமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் கல்வி பயிலும் போது மகிழ்ச்சியாக பயில வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எல்லா விதமான ஃப்ரீடம், அதாவது முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து அந்த இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பள்ளியினுடைய வளாகத்தில் ஒரு கோவில் பார்த்துருப்பீங்க.
இது சர்வ மத கோயிலாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்குள்ளே பைபிள், பகவத்கீதா, குரான், எங்களுடைய வேதம், மெய்வழி வேதமும் அதில் வச்சுருக்கோம். இது மாணவர்களுக்கு எல்லா மதமும் ஒன்றுன்றதை போதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. அதோடு அதை அவங்களுக்கு முழுமையாக உணர்த்துவதற்காக மாதம் சர்வசமய பிரார்த்தனையும் நடத்துகிறோம். என் பெயர் ஜவஹர் நாராயணசாமி. நான் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர். பள்ளியில் பிடித்த விஷயங்கள் நிறையாக இருந்தாலும் கண்டிப்புக்குரிய பள்ளி என்று தான் முதலில் குறிப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஒரு குழந்தையை தன் தாய் தன்னுடைய கருவறையிலே எவ்வாறு போற்றி வளர்த்து வெளியில் கொண்டு வருகிறாளோ, எவ்வாறு உயிரை கொடுக்கிறாளோ, அதுபோல் தவாமுதம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளிய வகுப்பறை அவருடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. படிப்பு என்பது எந்த நேரத்திலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. 60 வயதில் 70 வயதில் கூட படிக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் ஒழுக்கம் என்பது அடிப்படை காரணத்தில் வந்தால்தான் பிறகு அது மென்மேலும் சிறந்த மாணவர்களாக விளங்க முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான பள்ளி நமது தமோதம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. ரெண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னா எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய பயிற்சி. என்ன அப்படின்னா ஒன்று நீக்கம் பெறுதல் அப்படின்னு ஒன்று, நீக்கம் அடைதல். 4 என்ன அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்னு 4 வகையான பிழற்சி எதில் ஏற்படுது அப்படின்னாக்க குரோமோசோமின் அமைப்பு ஏற்படுகிறது. வாழ்க வளமுடன். நான் பராசக்தி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் சேதா. நானும் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறேன். எங்கள் பள்ளி இப்போ சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடுற அளவுக்கு எங்களுடைய உழைப்பையும் திறமையையும் போட்டு நாங்கள் வளர்ச்சி பெற வைப்போம். எங்கள் பள்ளி கிராமத்தில் அமைந்திருந்தாலும் இங்கே நிறைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாக்குறதுல எங்கள் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களும் சிறந்த ஒரு ஒத்துழைப்பை தராங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் வசித்து வருகிறேன். என் பெயர் மாசே மகாலட்சுமி. தவாமுதம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் நான் படித்து வருகின்றேன்.
இங்கு எனக்கு விளையாடுவதற்கு நிறையாக விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றது. நான் மிகவும் சந்தோஷமாக விளையாடுகின்றேன். எனக்கு படிப்பதற்கு துணையாக என் ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். அதனால் நான் முதல் மதிப்பெண் எடுப்பது போல் படிக்கின்றேன். இங்கு விளையாடுவதற்கு நிறைய மைதானங்கள் இருக்கின்றது. அதனால் நான் சந்தோஷமாக விளையாடுவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற எம் பள்ளி முதல்வர் திருமதி ஆர் புனிதவள்ளி அவர்கள் பாரதியின் உற்சாகமூட்டும் வரிகளை எங்களுக்கு கூறியுள்ளார். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து மனம் வாடி துன்ப மிக உழன்று நரை கூடிக்கிட பருவம் மேதி கொடுங்கூச்சுக்கே என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எம் பள்ளி முதல்வர் கூறிய இந்த பாரதியின் வரிகள் எனக்கு உற்சாகமூட்டுகிறது. அதுபோல உங்களுக்கும் உற்சாகமூட்டும் என நான் நம்புகிறேன். இப்பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. பத்தாம் வகுப்பில் 2 முறை மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதுமே மாவட்ட அளவில் நாங்கள் கல்வி மாவட்ட அளவில் முதன்மை பெற்றுட்ருக்கோம் அப்படின்றதையும் பெருமிதமாக சொல்லிக்கிறேன். கல்வி சார்ந்த பாடத்திட்டம் இல்லாமல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா நிகழ்ச்சிகள், ஓவியம், பட்டிமன்றம் எல்லாமே நடத்தி இதை இல்லாமல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவ்வப்போது ஊக்குவிப்பு பயிற்சியும் ஏற்படுத்துகிறோம். விளையாட்டு, கராத்தே, பரதநாட்டியம், சிலம்பம், ஓவியம் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு தனியான பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை வச்சு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. மகிஷவேந்தன் இவன் இந்த ஆண்டு பொது தேர்வில் 496 மார்க் எடுத்து இந்த பள்ளியில் முதல் மாணவனாக வெற்றி பெற்றிருக்கிறான். இது இந்த விருதாலம் கல்வி மாவட்டத்தில் ஒரு பெரிய சாதனை தான். இந்த ஸ்கூலை பொறுத்தளவில் மாணவர்கள் எளிமையாக படிக்கிறதுக்கும் சுதந்திரமாக படிக்கிறதுக்கும் எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்து அவனுக்கு எல்லா இதுவுமே செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இவன் மட்டும் இல்லை, இவனுடைய செட்டில் உள்ள மாணவர்களும் இதோட மற்ற மாணவர்களும் ரொம்ப நல்லா படிப்பாங்க. இவனை விட அடுத்தடுத்து உள்ள மாணவர்களும் ஓரிரு மார்க்கில் தான் பின்தங்கி இருக்கிறாங்களே தவிர எல்லா மாணவர்களுமே பல பாடங்களில் சென்ற மார்க் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் இந்த பள்ளிக்கூடத்தோட சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது இர்ஃபான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லேருந்து பேசுகிறேன். இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கூல் ரொம்ப என்விரான்மெண்ட், ரொம்ப சுற்றி அமைதியான இடம், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கூலில் படிக்கிறது ஊட்டி, கொடைக்கானல் இருக்கிற ஃபீல் வருது எங்களுக்கு. நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், கரஸ்பாண்டன்ட் எல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும், குட் கேரக்டர், பிஹேவியர் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. டெய்லி மார்னிங் ப்ரேயரில் ஸ்டாஃப்ஸ் டெய்லி மெசேஜ் சொல்லுவாங்க. அதை வச்சு நாங்கள் புதுசாக கற்றுப்போம். நம்ம ஸ்கூலில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம பசங்கள்லாம் வீட்டுக்கு போனால் படிக்க மாட்டாங்கன்னா நாங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம். நாங்கள் அதிகமாக படிக்கிறதுனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். அதனால் எங்கள் மேம் ஃபிலிம் போடுவாங்க. அதை வச்சு நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. நான் இப்போ இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூலில் படிக்கிறோன்னா ஒரு 4-5 வருஷம் படித்தாலே நம்மளுக்கு போர் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் நான் இங்கே 10 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன்னா அது காரணம் ஸ்கூலில் இருக்க எங்களுடைய தாளாளர் அவர்கள், முதல்வர் அவர்கள் அண்ட் என்னுடைய டீச்சர்ஸ் தான்.
இங்கே இருக்க நார்மலாக டீச்சர்ஸ்னால் சொல்லி கொடுப்பாங்க அண்ட் இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து வந்து ஒரு பேரண்ட் மாதிரி தான் நடந்துகிட்ருக்காங்க. ஸ்கூலோட அட்மாஸ்பியர் பற்றி சொல்லணுன்னா நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்களுடைய ஸ்கூலில். வேன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் வென்டிலேட்டடாக இருக்கும், நல்ல ஒரு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே வரப்போ ஒரு டிவைனான ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு, கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல். காரணம் வந்து இங்கே இருக்க ஒரு கோயில். வெளியில் பார்த்தோன்னா ஹிந்துஸ்னால் வந்து கோயிலுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் போவாங்க, மசூதிக்கு வந்து முஸ்லீம்ஸ் போவாங்க. ஆனால் ஒரு மனிதர்களாக நம்ம வந்து இருந்து ஒரு கோயிலுக்கு வந்து ஆத்மார்த்தமாக இப்படி கும்பிடணும் அப்படின்னு பார்க்குறப்ப எங்கள் ஸ்கூலில் இருக்க கோயில் மாதிரி ஒரு கோயில் எங்கேயும் இருக்காது. நான் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா நிறையா விஷயம் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வருஷம். ஏன் டெவலப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல் வந்து நார்மலாக டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை என்ன டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அது எங்கள் ஸ்கூல் தான். எங்கள் ஸ்கூல் நிறையா ஸ்கூலுக்கு நிறையா மோட்டோ இருக்கும், அது எப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் ஸ்கூலோட மோட்டோ வந்து அன்பு, அறிவு, ஒழுக்கம், இது 3 இருந்தால் தான் ஒரு முழுமையான ஒரு மனிதனாக வர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அது எங்கள் ஸ்கூல் தான். கலாச்சாரம் பண்பாடு பறைசாற்றும் உன்னத ஆடல் கலை பரதம். இப்பரதக்கலை தேர்ந்த பயிற்சியாளர்கள் மூலம் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அடுத்து என்னுடைய 2வது பையன் இந்த வருஷம் 10th படிச்சுட்டு இருக்கான். அவனும் விளையாட்டுலேயும் சரி அல்லது படிப்புலேயும் சரி அவன் சிறந்து விளங்குறாங்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. அவனும் இது மாதிரி மார்க் எடுப்பான்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இவனுக்கு நாங்கள் 10th 12th படிக்கிறதுக்காக ஒரு தனி டியூஷனோ மற்ற மன நெருக்கம் ஏற்படும் வகையில் நாங்கள் எந்த இதுவுமே செய்யலை. அவனுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் எங்களையோ அல்லது ஆசிரியர்களையோ அல்லது பள்ளியிலையோ தயக்கம் இல்லாமல் கேட்பான். அதுதானே தவிர இந்த ஊக்கம் மற்ற மாணவர்களுக்கும் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். படிப்புங்கிறது பாடத்துலேயே ஆசிரியர்கள்ட்டே கிடையாது, அந்த உந்துதல் வந்து மாணவர்கள்ட்ட இருக்கணுங்கிறத அவன் கொள்கையாக எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். என்கிட்ட அந்த உந்துதல் இருக்குது, நான் படிப்பேன். அதேமாரி மற்ற மாணவர்கள் படிப்பாங்க, அதில் நான் பொறாமை கொள்ள மாட்டேன், அவங்களுக்கும் நான் வழிகாட்டுதலாக இருப்பேன்னு பெருமையாக சொல்லுவான். என்னுடைய பையனால் நானும் பெருமைப்படுறேன். அவனுடைய அந்த தாட், அந்த சிந்தனையும் என்னை மிகவும் ஈர்த்திருக்கு. நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருந்தவனுக்கு மேலும் அவனுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம். எங்களுடைய கல்வி நிறுவனத்திலே லாப நோக்கம் என்று இல்லாமல் எங்களுடைய குழந்தைகளில் நிச்சயமாக, அதாவது தேவைப்படக்கூடிய, அதாவது ஏழை மாணாக்கர்களுக்கு சலுகைகள், கட்டணச் சலுகை, அனைத்து விதத்திலையும் சலுகைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று வரை ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக எங்களுடைய அறக்கட்டளையின் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் கல்வி போதித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில், மாநில அளவில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களுக்கும் நாங்கள் கல்வி கட்டணத்திலும் அனைத்து சலுகைகளும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய, தாய் தந்தையர் அற்ற குழந்தைகள் என்று சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எங்கள் மூலமாக எங்கள் நிறுவனத்தில் பள்ளிக்கல்வியும் அதற்கு மேலும் அவர்களுக்கு கல்லூரி கல்வியை தொடர்வதற்கும் நாங்கள் அவர்களுக்கு பாலமாக இருந்து நிதி ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை செம்மை பெறுவது செய்வதற்காக முயன்று கொண்டிருக்கின்றோம். இந்த முறை நாங்கள் வந்து மாநில அளவில் 3ஆம் மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அந்த ரேங்க் சிஸ்டம் இல்லாததுனால நாங்கள் வெளிப்படுத்த முடியல. இருந்தாலும் மேலும் மேலும் நாங்கள் கல்வியில் வளர்ச்சி பெறுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறதோட நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். பாரதியார் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இதை வந்து நான் எல்லார் மத்தியிலையும் போதிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கணும், ஆனால் நீங்கள் நினைக்கிறது நல்லதாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த பார்வையாளர்களை கேட்டுக்கிற விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம். எங்களுடைய பெற்றோர்கள் சொல்ல வேண்டுமேயானால், இந்த ஒரு கிராம பகுதியில் இந்த அளவுக்கு எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவதனால் மட்டுமே இதனை எங்களால் சாதனை செய்ய முடிகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் எங்களுடைய பள்ளி வாகனங்களுடைய ஓட்டுநர்களை கூட நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை தான் முன்னுரிமை கொடுத்து பெற்றோர்களை வாகன ஓட்டுநர்களாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள், ஊழியர்கள் அனைவருடைய குழந்தையையும் நாங்கள் எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் இலவச கல்வி அளிக்கின்றோம்.
இந்த அளவிற்கு இந்த நிறுவனம் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய அனைத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பு மிக்க பணி, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு மிக்க ஈடுபாடோடு கூடிய அந்த பணி. அது அல்லாது மாணவர்களுடைய அன்பு, ஒழுக்கம் இவற்றிலும் முதன்மையானவர்களாக எங்களுடைய மாணவர்கள் திகழ வேண்டும். அதாவது இந்தியா வல்லரசாக, உலகின் மிகச்சிறந்த தேசமாக திகழ வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவை நனவாவதற்கு எங்களுடைய மாணவர்களும் உறுதுணையாக இருந்து இந்த இந்திய தேசத்தை உயர்த்த உந்துகோலாக வருவார்கள், வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி, இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.